எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அதிலே முதல் தீர்மானமாக தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு 60 ஆண்டு நிறைவு பெறக்கூடிய வகையில் வைர விழா காணக்கூடிய அந்த நிலையில் அதை சிறப்பாக கொண்டாடிட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானங்களை முழுமையாக வரவேற்கிற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அண்மையில், அதாவது கடந்த 25ஆம் தேதி தமிழகம் முழுமையாக முழு அடைப்பு போராட்டத்தை மிகப்பெரிய வெற்றிகரமான போராட்டமாக நடத்தி காட்டியிருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற தீர்மானமும், அதேபோல் அனைத்து கட்சி தலைவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு இந்தி திணிப்பிலே தீவிரம் காட்டுகிற அந்த நிலை, நீட் தேர்வை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு விதிவிலக்கு தராமல் இருக்கக்கூடிய அவைகளையெல்லாம் சுட்டிக்காட்டி அதை கண்டிக்கிற வகையில் தீர்மானம் நிறைவேற்றியது மட்டுமல்ல, இந்த பிரச்சனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் செல்லக்கூடிய நிலையில், குறிப்பாக இளைஞர்களிடத்தில், மாணவர்களிடத்தில் இந்த பிரச்சனைகளை முழுமையாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு மாவட்டந்தோறும் கருத்தரங்கங்கள் நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு அபிடேவிட் போட்டிருக்காங்க. தமிழக விவசாயிகள் ஒருவர் கூட தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்காங்க. இது எப்படி முரண்பட்ட கருத்தாரு? கர்நாடகாவில் நிறைய பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லி பந்து வாங்குற நேரத்தில் யாரும் இறக்கலை அப்படின்னு சொல்லி சொல்ற கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஏற்கனவே விவசாயிகளுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை விட இது மிகப்பெரிய கொடுமையை இந்த ஆட்சி தொடர்ந்து, அதுவும் உச்சநீதிமன்றத்திற்கு போய் அபிடவிட் தாக்கல் செய்து அதை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இதே மாநில அரசு வறட்சியாக தமிழகத்தை வறட்சி மாநிலமாக தமிழகத்தை அறிவித்துவிட்டு அதற்கு ஏறக்குறைய 20,000 கோடி நிதி தேவை என்று கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? வறட்சி இருந்த காரணத்தினால்தானே தற்கொலை நடந்திருக்கிறது. அதனால் தானே அந்த வறட்சியின் அடிப்படையை வைத்து தானே அவர்கள் 20,000 கோடி அளவுக்கு நிதியை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. எனவே அது பொய்யா, அல்லது இவர்கள் ஒரு தவறான கருத்தை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் அஃபிடவிட் மூலமாக சொல்லியிருக்கிறார்களே, இது பொய்யா என்பது நிச்சயமாக மக்களுக்கும், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தெளிவாக தெரியும். அவங்க மின்வெட்டு பிரச்சனை பற்றி சிந்திப்பதற்கோ யோசிப்பதற்கோ அதை தீர்த்து வைப்பதற்கோ அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கோ அவர்களுக்கு நேரமில்லை. ஏனென்றால் அவர்கள் 2ஆக உடைந்திருக்கக்கூடிய அணிகளாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேருவதற்கான முயற்சிகளை அவர்கள் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள். முதல்ல மின்துறை அமைச்சருடைய வீட்டில் தான் இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. ஆக அந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதில் அக்கறை எடுத்துக்கொண்ட இந்த மின்துறை அமைச்சர் அவர்கள் இந்த மின்வெட்டு பிரச்சனையில் அக்கறை எடுத்துக் கொண்டிருந்தால் அது சிறப்பாக இருந்திருக்கும். எனவே அதை பற்றியெல்லாம் இந்த ஆட்சி கவலைப்படவில்லை. விவசாயிகள் பிரச்சனை தொடர்பாக ஐயா கண் அவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து 25ஆம் தேதி எங்களுக்காக, விவசாய பெருங்குடி மக்களுக்காக இங்கே நடத்திய போராட்டம், குறிப்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியதற்காக எங்களுக்கு நன்றி தெரிவிக்க அவர் இங்கே வந்தார். நன்றி தெரிவித்து சார், பிரதமரை எப்ப சந்திக்க போறீங்க சார்? ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க விவசாய பிரச்சனை தொடர்பாக பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. பிரதமர் எங்களுக்கு நேரம் கொடுக்கல. நேரம் எப்போ கொடுத்தாலும், இப்போவே கொடுத்தாலும் நாங்கள் புறப்பட்டு போகிற தயாராக இருக்கிறோம். தலைவர் கலைஞர் பெரிய வகையில் பாராட்டி பேசினார். அவருடைய 1000வது அவதாரங்களாக திராவிட பரம்பரை வந்து தலைவர் கலைஞர் போராட்டம் பாராட்டிய மதத்தில் புரட்சி செய்த மகான்
என்ற ஒரு பெருமையை தலைவர் கலைஞர் அவர்கள் ராமானந்தருக்கு சூட்டியிருக்கிறார். சூட்டியது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தன்னுடைய கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு தொடராகவே அதை எழுதி அதை ஒளிபரப்பியிருக்கிறார். ஆக எந்த அளவிற்கு தலைவர் கலைஞருடைய உள்ளத்தில் மதத்தில் புரட்சி செய்த மகானாக ராமானந்தர் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரியும். எனவே அப்படிப்பட்ட அந்த மகானுக்கு நிச்சயமாக உறுதியாக தலைவர் கலைஞர் அவர்களுடைய அந்த எண்ணப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் உருவாகிற இடத்தில் அவருக்குரிய சிறப்புகளை நிச்சயமாக உறுதியாக, குறிப்பாக மணிமண்டபம் கூட கட்டுவதற்கான முயற்சியில் நிச்சயமாக திமுக இருக்கும் என்பது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நீதான் ஏவனும் நீதான் ஏவனும் கூட நீதான் காரணம் அவர் உயிரை காப்பாற்றுறது அக்கறையெல்லாம் போட்டாங்க. மக்கள் பெரும் அவதியிலும் ஒரு வருத்தத்தை இருக்காங்க. இந்த சூழலில் அவருடைய அதிகாரப்பூர்வமான வீடு கொடநாடு வீடு கோடை காலத்தினுடைய அதிகாரப்பூர்வமான வீடு முதலமைச்சர் அந்த கொள்ளையடிச்சு சீரடிச்சிருக்காங்க. இது குறித்து திமுக என்ன கருதுகிறது? அதான் அது ஏற்கனவே ஜெயலலிதாவுடைய மரணத்திலே மர்மம் இருக்கு. இப்போ அவருடைய உள்ள ஓய்வெடுப்பதற்காக அடிக்கடி சென்று கொண்டிருந்த கொடநாட்டில் ஒரு காவலாளி கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு காவலாளி அடித்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே என்னென்ன இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய மர்மங்கள் என்ன, இது பற்றியும் முறையான விசாரணை வந்தால்தான் உண்மை தெரியும். வெயில் கொடுத்து